அண்ட் இந்த வீடியோ SBI PO ப்ரிலிம்ஸ்க்கான டே 1க்கான ஓவரால் அனாலிசிஸ். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா போல் கண்டக்ட் பண்ணோம், ப்ளஸ் வந்து நம்ம எலிட் பாஸ் குரூப்பில் இருக்கிற பசங்க கிட்ட கேட்டதாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்தையும் வச்சு தான் இது கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட் பேசிஸில் எவ்வளோ மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் நீங்களும் எவ்வளோ உங்களுடைய ஸ்லாட்டு ப்ளஸ் அட்டெம்ப்ட், ஓகேவா? ஸோ அதாவது ஸ்லாட் 1 58, ஸ்லாட் 2 68. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய அட்டெம்ப்ட்ஸையும் ஸ்லாட்டையும் மட்டும் காமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ இது நாளைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலீட் பாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கூப்பன் கோட் IBPS அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஆஃபர் வரும். ஸோ இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங், கம்ப்ளீட் பேங்கிங் அவேர்னஸ் கோர்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஷின்ஸ், மாக் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எஸ், ஸோ இதுதான்ப்பா ஷிஃப்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வேரியேஷன் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் செக்ஷன் எடுத்துக்கோங்களே, எல்லாத்துலேயுமே வந்து அந்த 20லேருந்து 25, 26 மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இந்த 20லேருந்து 25க்குள்ளே தான் வந்து டோட்டலாக நிறையா பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 30 நிறைய ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷில் 30 போட்டிருக்கோம்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க எல்லாமே வந்து போன வருஷமே மெயின்ஸ் எல்லாம் போய் அப்பியர் ஆகி 5 மார்க்கு 6 மார்க்கு டிஃப்ரென்ஸில் கிளியர் ஆகாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம். மித்தபடி ஆவரேஜாக சொன்ன அட்டெம்ப்ட்ஸ் இதுதான், ஓகேவா? ஸோ நீங்கள் குவான்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 12ல் ஆரம்பித்து 18 வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் வந்து மேக்ஸிமம் சொன்னாங்க. அண்ட் 20 எல்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் சொன்னது ஆப்டிடியூட்ல எல்லாம். மித்தபடி இந்த ரேஞ்சில் தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரீசனிங் வந்து ஒரு சில செக்ஷனில் மாடரேட்டாக இருந்திருக்கு. அண்ட் ஒரு சில செக்ஷனில் அதுவும் பசங்களை பொறுத்து தான் ரீசனிங் வேரி ஆச்சு. என்னென்னா ஒரு சிலர் வந்து ஒரு பசில் சீட்டிங்கில் இதுலேயே உட்காந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது பசிலில் போட்டிருந்தாலும் ஆன்சர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பசிலில் உட்காந்து ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் 4 நிமிஷம் வேஸ்ட் பண்ணதுனால ரீசனிங்கில் பெரிய அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்க முடியாமல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் தான் வேரியேஷன் இருந்துச்சே தவிர்த்து ஸோ ரீசனிங்லையுமே ஆவரேஜாக இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரீசனிங்கில் தானே ரீசனிங்லலாம் வந்து 27 அந்த ரேஞ்சில் சொன்னவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து வேரி ஆகும். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் நார்த் இந்தியன் சேனல்ஸ், ஹிந்தி சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ என்னங்கக்கா எல்லாருமே 90க்கு மேலே சொல்கிறாங்க, இங்கே நம்ம தான் வந்து இந்த 60 ரேஞ்சிலே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு சொல்லி ஓவரால் குட் அட்டெம்ப்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் தான் இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கேட்ட வரைக்கும் ஸோ 54லேருந்து 68 வரைக்கும் சொல்கிறாங்க. இந்த ரேஞ்சில் வந்து போகுது. ஸோ நாளைக்கான ஸ்லாட்ஸும் பார்ப்போம். பெரிய வேரியேஷன், ஏன்னா இன்றைக்கே பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தால் தான் நாளைக்கும் வந்து ஏதோ ஒன்று இல்லை டீப் டவுன் லைக் ரொம்ப ஈஸியாக இல்லை ரொம்ப ஏதோ ஒரு ஸ்லாட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்க போகுது. இன்றைக்கெல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்றப்ப நாளைக்கும் பெருசாக எந்த இதுலேயுமே பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஆவரேஜாக இன்றைக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாளைக்கும் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பயப்படாதீங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க. அண்ட் உங்களுக்கான ஃபைனல் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து நாளைக்கு ஈவினிங் நான் கொண்டு வரேன். அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். முக்கியமாக வந்து SBI பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலெல்லாம் உங்களுக்கு கட் ஆஃபில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்றதில்லை. IBPS கிளர்க்கு அண்ட் IBPS PO தான் கவுத்தி விடுவாங்க அப்பப்போ. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃபை இறக்குறது ஏற்றுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. SBI வந்து கிராஜுவலாக தான் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் உங்களோட அட்டெம்ப்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னாலே குட் அட்டெம்ப்ட்ஸ் தான். நார்மலைசேஷன் இருக்குது, அக்யூரசி நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 58 அரவுண்ட் அதுக்கு மேலே போட்டிருக்கீங்க, 56க்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னாலே ஓகே, வெல் அண்ட் குட், ஃபைன். நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு தயவு செஞ்சு ஒரு 55க்குன்னே வைங்களேன், 55க்கு மேலே போட்டிருக்கவங்களாம் மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் ஓகே அக்யூரேட்டாக நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னாலே ஃபைன். உங்களுக்கு அந்த பார்டர்கிட்ட வந்துட்டிங்கனாலே நீங்கள் மெயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப அடுத்து ஈஸி லெவல் கொஷின்ஸை இன்னும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். கரெக்டாக
ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக. IBPS கிளர்க் வேறு இருக்குது. ஸோ IBPS POலையும் இப்போயும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட்டு நியூஸ் வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா IBPS கிளரிக்கலில் கனரா பேங்க் பற்றி 5 தான் போட்டிருந்தேன், இதுக்குடா 5 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுட்டு டீட்டெயில்டாக சொல்கிறேன். பட் கண்டிப்பாக 5 வேகன்சிஸ்லாம் இருக்காது. ஏன்னா நம்ம இதில் தான் அவங்களோட பிரான்ச்சஸே அதிகம். பக்கத்து ஸ்டேட்ஸ்லலாம் வந்து 100 150 கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 300 வேகன்சிஸ் கொடுக்குறவங்க. அப்படி 300 வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஓவரால் வேகன்சிஸ் 1000 பக்கம் போயிருக்கும். ஸோ அவங்க பண்ண வேலைக்குனால தான் வந்து 675 ப்ராப்ளி ஏதோ சம் இஷ்யூஸாக இருக்கலாம். பட் அவங்க வந்து கண்டிப்பாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் எஸ், நாளைக்கு இப்போ எழுதுறவங்க நல்லபடியாக இப்போ எழுதிட்டு வாங்க. உங்களுடைய அட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் நிறைய பேர் 200 கிராமர் ரூல்ஸ் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஒரு 20,000 மெம்பர்ஸ்க்கு மேலே பார்த்துருந்தீங்க. அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவாக நிறைய பேர் போட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை கம்பைல் பண்ண 8 மணி நேரம் வீடியோவாக வருது. இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மண்டே மார்னிங் 10:30 அது ப்ரீமியர் ஆகும், பார்த்துருங்க. அதோட லிங்க்கையும் நான் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ உங்கள் அட்டம்ஸையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தட்ஸ் இட். ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பை, see you.